நம்முடைய தமிழ் வரலாற்றிலேயே பதிகங்களுக்குத்தான் இசை, பண், சொல், அடைவு, வண்ணம் என்கிற மிக அற்புதமான அமைப்பில் இருக்கிற ஒரே அமைப்பு நம்முடைய திருமுறைகள், தேவாரம் மட்டும்தான். இன்றைக்கும் கூட 2000 ஆண்டுகளாக இந்த பன்னிசைகள் மரபு மாறாமல் பாடப்படுகின்றன என்று சொன்னால் அது தேவாரம், திருவாசகம், திருமுறைகளில் மட்டும்தான் நாம் காண முடியும். அப்பேற்பட்ட சங்கீதத்திற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த அமைப்பு பன்னிசை. அந்த பன்னிசைகளை நம்முடைய காலங்காலமாக நம்முடைய ஒவ்வொரு சிவாலயங்களிலேயும் திருமுறை விழாக்களிலேயும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற தலைச்சிறந்த ஓதுவா மூர்த்திகள் முறையாக அந்த திருமுறைகளை பயின்று, குறிப்பாக நம்முடைய தர்மயாதினத்திலே அந்த திருமுறைகளை முறையாக பயின்ற நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் இன்று உலகெல்லாம் அந்த திருமுறைகளையும் பண்களையும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓதுவா மூர்த்திகள், அடியார் பெருமக்கள். அந்த வகையிலே தேவாரம் நம்முடைய தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றும். திருவாசகம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய போக்கை மாற்றும். அப்படி பல அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயே மிக சிறந்த முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த திருமுறைகளாலே. அதனால தான் வேதத்திற்கு பெயர் மறை என்று பெயர்.